கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று பிப்ரவரி 25 செவ்வாய்க்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவரை பற்றி, கர்த்தருடைய செயலை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகின்றார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றார். இதே வசனம் நம்ம 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலும் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. 8வது வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இது அன்னாள் விதமாய் பாடுறாங்க. எப்படின்னா, பிள்ளை இல்லாமல் மலடியாக இருந்த பொழுது ஆண்டவர் சமூகத்தில் மனக்லேசத்தோடு கூட வேதனையோடு தன் பாரத்தை எல்லாம் சத்தம் வெளியே வராமல், ஆனால் உள்ளத்திலிருந்து கண்ணீரோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் உதடுகள் மாத்திரம் அசைய தெரியப்படுத்தினாங்க. கர்த்தர் அன்னாளை ஆசீர்வதித்து சாமுவேலை கொடுத்தார். அப்போ அந்த பிள்ளையை கொண்டு ஆலயத்திலே விட்டு கர்த்தரை நன்றி செலுத்தி துதிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லுவதாக நம்ம பார்க்கின்றோம். கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லி, கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள் என்று சொல்லி கர்த்தரை புகழுகின்றாள். அப்படி புகழும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அதே நேரத்தில் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கின்றார். அப்போ அப்படி சொல்லிட்டு தான் அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார் என்று சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுபவத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது அழகாய் கர்த்தருடைய செயலை புரிந்து கொள்ள முடிகின்றது. பிரியமானவர்களே, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் கொல்லுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர், அவர் தரித்திரம் அடைய செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர். அவர் யாரையும் பலப்படுத்த முடியும், எவரையும் பலப்படுத்த முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறாராம், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். இந்த அன்னாளுடைய வயிற்றில் பிறந்த சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அவர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணத்தக்கதான பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் உயர்த்தினார். தான் முதல் பெயர்சபா மட்டும் அவர் தீர்க்கதரிசிதான் சாமுவேல் என்று சொல்லப்படும் அளவிற்கு இஸ்ரவேல் ஜனங்கள், சகல ஜனங்கள் மத்தியிலும் அவருக்கு ஒரு நற்பெயரை கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சிறியவர்களாக இருக்கிறோம்னு கவலைப்படுறீங்களா? எளியவர்களாக இருக்கிறோம்னு கவலைப்படுறீங்களா? இன்றைக்கு நீங்கள் சரித்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, மேன்மையான எல்லைக்கு வந்தவர்களுடைய ஆரம்ப காலங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் எளிய எல்லைதான், மிகவும் சிறிய எல்லைதான், புழுதியில் இருந்தது போலதான். ஆபிரகாம் லிங்கனை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய ஸ்ட்ரீட்டில் உள்ள லைட்டில் தான் படித்தார் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் நம்ம கற்றுக்கொள்கின்றோம். இப்படி அநேகரை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்கள், எளியவர்கள், சிறியவர்கள், குப்பையிலிருந்து, புழுதியிலும் குப்பையில் என்னதான் கிடக்கும்? வேண்டான்னு போடுற பொருட்கள் தான் குப்பையில் கிடக்கும் இல்லையா? இது நமக்கு வேண்டாம், ஆகாது, இது அருவருப்பானது, இது வேண்டாம் இனிமேல் நமக்கு என்று சொல்லி தான் அந்த பொருட்களை கொண்டு போய் குப்பையில் போடுவாங்க. அப்போ மனிதர்கள் வேண்டாம் என்று குப்பையில் போட்டாலும் தேவன் அதை எடுத்து அவர்களை எடுத்து உயர்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். புழுதியில் மண்ணோடு மண்ணாக இருக்கிற நிலைமையில இருந்தாலும் கூட கர்த்தர் எடுத்து சிறியவர்களை உயர்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும். நம்ம எசருடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது, வஸ்தியை பார்க்கும் பொழுது அவள் உயர்வான ஸ்தானத்தில் இருந்து தாழ்த்தப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அது ஒரு வேதனையான காரியம்தான். ஆனால் தாழ்மையான எல்லையிலிருந்து எஸ்தரை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்வான எல்லைக்கு கொண்டு வந்ததை பார்க்கின்றோம். புழுதியிலிருந்து குழியில் போட்ட யோசேப்பை தான் ஆண்டவர் எடுத்து உயர்த்தி எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்ததாய் கொண்டு நிறுத்தி தன்னுடைய ஜனத்தை எல்லாம்
தன்னுடைய குடும்பத்தாரையெல்லாம் காக்கும்படியாக கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம் இல்லையா? வேதத்தில் ஆடு மேய்க்கிற சிறுவனாயிருந்த தாவீதை தான் கர்த்தர் அரசனாய் மாற்றினார். அவருடைய சந்ததியை தான் தெரிந்து கொண்டார். அவருடைய சந்ததியில் எப்போவும் ஒருத்தர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணினார். அவருடைய சந்ததியில் தான் இயேசு மகாராஜா பிறந்து தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் அப்படிதான் கர்த்தர் உயர்த்துகின்றார். எனவே நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை உயர்த்த முடியாது, உங்களை மேன்மைப்படுத்த முடியாது. நான் குப்பையில் இருக்கிறேன், நான் மற்றவர்களால் நான் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறேன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? வேண்டான்னு சொல்லி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாகுமா? வேண்டான்னு குப்பையில் போட்ட அந்த எல்லையிலிருந்து கர்த்தர் உங்களை எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்த முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, ஒதுக்கப்பட்டவர்களாக மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டு குப்பையில் இருப்பது போன்ற ஒதுக்கப்பட்ட நிலையில் ஆண்டவரே இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களை எடுத்து நீர் மேன்மைப்படுத்த முடியும், உயர்த்துகிறீர் என்று பார்க்கின்றோம். ஆண்டவரே, புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் நீர் எளியவர்களையும் சிறியவர்களையும் ஆசீர்வதித்து நீர் பூமியில் மேன்மையான எல்லைக்கு கொண்டு வர உம்மால் கூடும் தகப்பனே. உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதித்தரலும். யாரெல்லாம் அப்படி சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து எடுத்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.